இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து மொச்சக்கொட்டை மீல் மேக்கர் கிரேவி தாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மதிய சாப்பாடு பார்க்கலாம் அப்படியே. அப்பளப்பு வெடித்த சாதம், கொஞ்சம் பக்கோடா, கிரேவி தாங்க. கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜார் எடுத்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, மிளகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொடியை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுது அதெல்லாம் சேர்த்து மசாலா வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்து இறக்கிட்டோம்னா கொத்தமல்லி தூள் சூப்பரான